வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to a 40-day journey, a life-changing journey. வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இதனுடைய ஆரம்பம் என்ன? இதனுடைய முடிவு என்ன? பூமியிலே நான் வாழுகிற வாழ்க்கைக்கு முகாந்திரம் என்ன என்ற இந்த கேள்வியை அறிந்து கொள்ளுவது நல்லது. அதை சரியாக அறிந்து கொள்ளுவது நல்லது. நோக்கத்தினால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை, purpose driven life, living life with a sense of purpose, living life with a sense of destiny, and living life knowing its meaning. வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். தேவையில்லாத காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். தேவையற்ற காரியங்களை விட்டு நாம் விலகி விடுவோம். இன்ஃபேக்ட் வாழ்க்கையில் தேவையில்லாத அழுத்தங்கள் நமக்கு வராது. தேவனுடைய நோக்கம் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால், இந்த காரியத்தை அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு 40 நாட்களை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். We are embarking on a 40-day journey. ஒவ்வொரு நாளும் ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 45 minutes to less than 1 hour நான் உங்களோடு கூட பேசப்போகிறேன். இதை நன்றாக நீங்கள் மறுபடியும் முடிந்தால் கேட்டு, இது நன்றாக புலப்படுகிற வரை, புரிகிற வரை நீங்கள் கேட்டு அதில் செட்டில் ஆகும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பேசிக்கலி, அடிப்படையாக இந்த 40 நாள் போதனையை நான் உங்களுக்கு ஆங்கிலத்திலே த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற ஒரு புஸ்தகம் 2002 எழுதப்பட்டது. நான் இந்த புஸ்தகத்தை வாசித்த பொழுது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். சுமார் 1000 வசனங்களை மேற்கோள் காட்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன என்பதனை மனிதனை உண்டாக்கின இறைவன் எழுதி கொடுத்த இறை புஸ்தகத்திலிருந்து மிக தத்ரூபமாக, தெளிவாக விளக்கி காட்டின அந்த ஆசிரியர் மிகவும் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் என்று நான் உணர்ந்தேன். இதை நான் பலருக்கு இந்த புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தினேன். பிறகு 2006 ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த புஸ்தகத்தின் தமிழாக்கத்தை செய்வதற்கு அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு 3 மாதத்தை நான் ஒதுக்கி அதிக பிரயாசம் இதற்காக எடுத்து நன்றாக கவனம் செலுத்தி இந்த புஸ்தகத்தை நான் 3 மாதத்திற்கு நேரத்தை ஒதுக்கி இந்த புஸ்தகத்தை
எழுதி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். சுமார் 450க்கும் அதிகமான பக்கங்களை கொண்ட இந்த தமிழ் புஸ்தகமும் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் 40 சாப்டர்ஸ், 40 அத்தியாயங்கள் உண்டு. ஒவ்வொரு அத்தியாயமும் சுமார் 5 பக்கத்திலிருந்து 8 பக்கம் வரை ஆங்கில புஸ்தகத்திலே இருக்கிறது. தமிழில் அதை மொழிபெயர்க்கும் பொழுது அதனுடைய அந்த சாரம்சத்தை எந்த விதத்திலும் குறைக்காமல் தமிழ் மக்களுக்கு புரிகிற வண்ணம் எடுத்து சொல்லுவதற்கு குறைந்தபட்சம் சில அத்தியாயங்கள் 6-7 பக்கங்கள், சில அத்தியாயங்கள் சுமார் 10 பக்கங்களை கொண்டதாக அது இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய சபை அலுவலகத்தில் இந்த 2 புஸ்தகங்களும் உண்டு. ஆங்கிலத்திலே கிறிஸ்தவ புக் ஷாப்ஸில் அல்லது ஆன்லைனில் கூட நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாங்கி கொள்ளலாம். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் என்ற விதத்திலே நீங்கள் படித்தால் 40 நாட்களுக்கு இதை படித்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும். ஒரு ஃப்ரீ ஆயிருவீங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு தெளிவில்லாத நிலை இருக்காது. You will begin to have a right perspective of life. உங்களை உண்டாக்கின தேவன் எதற்காக உங்களை படைத்தார் என்ற முகாந்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். 40 நாள் என்பது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். ஒரு வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் வேதம் சொல்லுகிறது சுமார் 70 ஆண்டுகள் மனிதன் வாழுகிறான் என்று. 70 நாட்கள் அல்லது 70 வருடங்கள், டு பி கரெக்ட், 70 வருடங்கள் என்றால் எத்தனை நாட்கள் மனிதன் வாழுகிறான்? சராசரியாக 25,550 நாட்கள், 25,550 days. இப்படி ஒரு மனிதன் 25,550 நாட்கள் சராசரியாக வாழுகிறான் என்றால் அந்த வாழ்க்கையை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு 40 நாட்களை ஒதுக்குவது நியாயம்தானே, நல்லதுதானே? Don't you think it is a wise thing to spend 40 days? In fact, you are not spending 40 full days. 40 நாளை ஒதுக்கி அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஒதுக்கி இதை வாசிப்பதற்கு யோசிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்வது ஒரு புத்திசாலித்தனமான செயல்தானே. அதைத்தான் நாம் செய்ய அர்ப்பணித்து இதை நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே 40 நாட்கள், The Bible and 40 days. 40 நாட்கள் மழையினால் நோவாவின் வாழ்க்கை மறுரூபம் அடைந்தது. சீனாய் மலையில் 40 நாட்கள் இருந்த மோசே மறுரூபம் அடைந்தார். வாக்குத்தத்த பூமியில் 40 நாட்கள் இருந்த வேவுக்காரர்கள் மாற்றம் அடைந்தனர். கோலியாத்தின் 40 நாட்கள் அந்த சவால், அதன் விளைவாக தாவீது எழுந்தருளினான். மாறுவதற்கு 40 நாட்களை தேவன் தந்தபோது முழு நினிவே பட்டணம் மறுரூபம் அடைந்தது. மாறுவதற்கு நாம் 40 நாட்களை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இயேசு வனாந்திரத்திலே இருந்த 40 நாட்கள் மூலம் அவர் பலப்படுத்தப்பட்டார். உயிர்த்தெழுந்த இயேசுவோடு 40 நாட்கள் இருந்த சீஷர்கள் மறுரூபம் அடைந்தனர். The next 40 days will transform you if only you yield to these teachings. இந்த போதனைக்கு நீங்கள் உங்களை விட்டுக் கொடுத்தால், நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த புஸ்தகத்தினுடைய கருத்தை நீங்கள் யோசித்து ரிஃப்ளெக்ட் பண்ணி இன்டராக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை இதில் பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் உண்டாகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த புஸ்தகத்தில் 40 அத்தியாயங்கள் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிங்க. நானும் இந்த ஆன்லைனில்
40 நாட்களுக்கு டெய்லி ஒரு செஷன் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். யூ ரீட் த புக் and also you can listen to this audio or video content. அல்லது நீங்கள் நான் பேசுகிற இதை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் அந்த புக்கை வாசிக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், அந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரயாசம். அடுத்த சாப்டர் படிக்கணுங்கிற உந்துதல் வந்தாலும் நீங்கள் அவசரப்படாமல் அந்த சாப்டரையே 2வது முறை அல்லது 3வது முறை வாசியுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு சாப்டர்ல இன்னொரு சாப்டருக்கு இதை ப்ராசஸ் பண்ணாமலேயே தாவுவதனால்தான் நாம் அதனாலே உண்டாகிற நற்பலனை முழுமையாக அனுபவிக்காமல் இருக்கிறோம். இந்த புக்கை நீங்க வாசிக்கும் பொழுது இதை நல்லா பர்சனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, இந்த டீச்சிங்கை நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் இந்த புஸ்தகத்தில் எவ்வளவு கிறுக்கி இருக்கிறேன் பாருங்க, எவ்வளவு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க, எவ்வளவு ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க, எவ்வளவு உங்களுக்கு தெளிவா கிளியரா பார்க்க முடிகிறது என்று தெரியவில்லை. பட் திஸ் இஸ் வாட் ஐ டூ ஈவன் வித் மை பைபிள். என்னுடைய வேதாகமத்தையும் கூட நான் இப்படித்தான் 40 இங்க பாருங்க, இந்த என்னுடைய பைபிளை பாருங்க, ஃபுல்லா ஐ வுட் ஹவ் ரிட்டன். எனக்கு இது நன்றாக தெளிவாக புரிகிறதற்கு எனக்கு இந்த பைபிளோடு இன்டராக்ட் பண்ணுவதற்கு எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. பாருங்க, எவ்ரி பேஜ் லிட்ரலி. அகெயின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். பட் இதை நான் என்கரேஜ் பண்ணுகிறேன், நாட் மஸ்ட். பட் நீங்க மேக்சிமம் ஒரு சாப்டர்ல இன்னொரு சாப்டர் தாவுறதை விட ஒரே சாப்டர் 2 முறை 3 முறை படித்து ஹைலைட் பண்ணி கலர் பென்ல எழுதி எக்ஸ்ட்ரா தாட்ஸை எழுதி நீங்க அதை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 4 காரியங்களை நீங்கள் அந்த சாப்டர் எண்ட்ல பார்ப்பீங்க. ஒவ்வொரு அதிகாரத்தின் முடிவில் 4 காரியங்களை 4 features are there to help you. A point to ponder. சிந்திக்க ஒரு முக்கியமான ஒரு கருத்து. 2வது a verse to remember. மனனம் செய்ய ஒரு வசனம். 3வது a question to consider. சிந்திப்பதற்கு உங்களை தூண்டுவதற்கு ஒரு கேள்வி. 4வது அந்த புஸ்தகத்தின் இறுதியில் இருக்காது, ஆனால் நீங்கள் இந்த புஸ்தகத்தை பின்பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தால் கடைசியில் இணைப்புகள் என்ற இடத்துல டிஸ்கஷன் குவெஸ்டின்ஸ் என்று இருக்கும். கலந்துரையாடக்கூடிய கேள்விகள். நீங்கள் ஒரு குரூப்பா இதை படிச்சீங்கன்னா அந்த சாப்டரை படித்து முடித்த பிறகு நீங்கள் உட்கார்ந்து அந்த கேள்வியை கேட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமென். சோ அதையும் நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள். நீங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யோசிங்க, சிந்திங்க, மற்றவர்களோடு பரிமாறிக்கொள்ளுங்க, கலந்துரையாடுங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்ல நீங்களே பிரயாசப்படுங்க. ஆமென். பிரைஸ் காட். இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தனியாக வாசிக்க வேண்டாம் என்பது இந்த புஸ்தக ஆசிரியரின் வலியுறுத்தல், என்னுடைய வலியுறுத்தலும் கூட. இந்த புஸ்தகத்தில் நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் போகிறதுக்கு முன்பதாகவே இந்த ஆசிரியர் மை கவனன்ட், என்னுடைய உடன்படிக்கை என்று சொல்லி தேவனுடைய உதவியோடு இந்த 40 நாள் ஆவிக்குரிய பிரயாணத்தில் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள நான் விரும்புகிற இந்த பிரயாணத்தில் என்னோடு கூட நானும் இந்த சில நண்பர்களும், நானும் இந்த ஒரு துணையும், இந்த ஒரு பார்ட்னரும் என்று சொல்லி அங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் எங்கள் சபையில, திருச்சபையில எல்லா செல் குரூப்ஸும் இதை இணைந்து படிக்க வேண்டும்
ஒவ்வொரு சாப்டரை படித்து முடித்த பிறகு நீங்கள் படித்து முடித்த காரியங்களை, அந்த சினாப்சிஸை, அதனுடைய சாராம்சத்தை நீங்கள் போடணும் அன்னைக்கு நைட்டுக்குள்ள. அதுல உங்க வாழ்க்கைக்கு அப்பியாசிக்கிற கருத்தையும் கூட்டி எழுத வேண்டும். சினாப்சிஸ் அண்ட் பர்சனல் அப்ளிகேஷன் என்று சொல்லி என்கரேஜ் பண்ணி நூற்றுக்கணக்கான மக்கள் இதை செய்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி தனியாக செய்வதை விட இணைந்து செய்வது நல்லது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் மோர் தென் பிலீவிங், இட் இஸ் பிலாங்கிங். ஆண்டவர் நம்மை தனியாக இருக்க அழைக்கவில்லை. மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. பிரசங்கி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால், தனியாய் இருப்பது நல்லது அல்ல, ஒருவரை காட்டிலும் இருவர், இருவரை காட்டிலும் மூவர் என்ற காரியத்தை முப்பிரி நூல் அறாது என்பதை நீங்கள் பிரசங்கி 4:9 வாசிக்கலாம். ஆமென். வாரத்திற்கு ஒரு முறை ஒரு 6 நாள் 7 நாள் முடித்த பிறகு ஒரு ஜூம் கால் கிரியேட் பண்ணி நீங்கள் மக்களோடு கூட இந்த 6 நாள் படித்த காரியங்களை, அந்த 6 டிஸ்கவரி குவெஸ்டின்ஸ், அந்த டிஸ்கஷன் குவெஸ்டின்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு லீடரோடு சேர்ந்து செய்தால் வெரி குட். நண்பர்களாக, உறவினர்களாக, ஃபேமிலி மெம்பர்ஸாக நீங்கள் இதை செய்யலாம். என்னுடைய வீட்டில் நான் என்னுடைய 2 பிள்ளைகளோடு, என்னுடைய தம்பி உடைய 2 பிள்ளைகளோடு, இன்னொரு தம்பியினுடைய ஒரு மகனோடு 5 பிள்ளைகளுக்கு நான் ஜனவரி 1 5 பேருக்கும் ஒரு புக்கை கொடுத்து, நீங்கள் அடுத்த 2 மாதம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை படித்து உங்களுடைய காரியத்தை, கற்றுக்கொண்ட காரியத்தை, உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண காரியத்தை நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி செய்தது மிகவும் ஆசீர்வாதமாக பிள்ளைகளுக்கு இருந்தது. பெற்றோர்களாகிய எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொன்னது வெறும் திருமண வாழ்க்கைக்கு மட்டுமல்ல. God intended us to live in communities. We are not called to live in isolation. நாம் தனித்து இருக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. சரீரமாகிய சபை என்று பவுல் அடிக்கடி கூறுகிறார். நாம் சபையிலே ஒரு அங்கங்களாக இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தினுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் இணைந்திருக்கிறது போல, மற்ற உறுப்புகளுக்கு உதவியாக இருக்கிறது போல, சப்போர்ட்டிவாக இருக்கிறது போல, we have life and purpose when we are connected. இப்போ என்னுடைய கை வெட்டிட்டா எனக்கு ஜீவனம் இருக்காது, செத்துரும் கொஞ்ச நேரத்தில். இதனுடைய செயல்பாடும் போயிடும். You lose life and purpose when you are disconnected. So வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்து படிக்கும் பொழுது தனியாக இருந்து படிக்கிறதை விட இணைந்து படியுங்கள் என்பது வலியுறுத்தல். ஒரு மரம், நல்ல கவனிங்க, ஒரு மரம் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு விருட்சத்திற்கு ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஒரு பசுமையான மரம், நல்ல செழிப்பான ஒரு மரம், அதிலே பூ இருக்கிறது, அதிலே பழம் இருக்கிறது, அதிலே நிறைய இலைகள் இருக்கிறது, பச்சை பசேர் என்று. அப்படி இருந்தால் அது ஆகாயத்து பறவைகளுக்கும் அது ஒரு ஆசீர்வாதம், அது மனிதர்களாகிய நமக்கும் அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு நல்ல ஒரு மரத்தின் கீழே போய் நிழலுக்காக ஒதுங்குவோம். அதில் இருக்கிற பழத்தை பார்த்து நாம் அதை பறித்து புசிக்கலாம். அதை நாம் ஒரு அழகுக்காக வைத்துக் கொள்ளலாம். காய்ந்து போன மரம், பட்டு போன மரம், இலையில்லாத மரம், பழமில்லாத மரத்தை விட பழம் இருக்கிற மரம் எவ்வளவு ஆசீர்வாதமாக மனிதனுக்கும் பறவைகளுக்கும் இருக்கிறது இல்லையா? நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையா, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா, 4 பேருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மரம் இருக்கும். அந்த அட்டைப்படத்துல பசுமையான ஒரு மரம். அதுபோல நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நோக்கத்தினால் வழிநடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். A good tree is a blessing to both man and the birds in the air. நீதிமொழிகள் 11:28. நீதிமொழிகள் 11:28 ஆங்கிலத்தில் மெசேஜ் என்ற ஒரு பைபிளில் உள்ள
வார்த்தையை நான் அப்படியே தமிழிலே சொல்லுகிறேன், கவனியுங்கள். பொருட்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஜீவனற்றதும் வெட்டுண்ட மரத்தின் அடிக்கட்டையை போன்றதாகும். உலகத்தில் உள்ள பொருட்களுக்காக, உலகத்திலே உள்ள காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் விட்டு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் அது ஜீவனற்றதும் வெட்டுண்ட மரத்தின் அடிக்கட்டையை போன்றதாகும். தேவனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையே துளிர்ந்து செழிக்கும் ஒரு விருட்சமாய் இருக்கும். நான் எரேமியா புஸ்தகத்தை திருப்பி உங்களுக்கு ஜெரமையா சாப்டர் 17 verse 7 and 8 வாசிக்கிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். மனுஷனுடைய ஜீவியத்தை வேதம் மரத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறது. ஆமென். சங்கீதம் 1, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் நிரப்பட்ட மரத்தை போல தன் காலத்திலே தன் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நோக்கத்தை அறிந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். சங்கீதம் 92 நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் ஒரு மரத்தை போல அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். நீதிமான் பனையை போல செழிப்பான். The righteous will flourish like a palm. பாத்தீங்களா? மரத்திற்கு ஒப்பாக பைபிள்ல ஜீவியத்தை சொல்லி இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது முதல்ல சொன்னாரு, be fruitful, நீ கனி நிறைந்தவனாய் இரு. ஆண்டவர் ஒரு மரத்தை பார்த்து, கனி இல்லாத மரத்தை பார்த்து அவர் சபித்தார். ஆண்டவர் கனி நாம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்துல நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றும் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றும் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றும் நாம் வாசிக்கிறோம். கனி நிறைந்த ஜீவியம் உங்களுக்கு உண்டாவதற்கு, ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் உண்டாவதற்கு வாழ்க்கையின் நோக்கத்தை, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். இதுவரை நான் உங்களுக்கு இந்த புத்தகத்தின் ஒரு முன்னுரையை, I have given you the introduction for this book. Let us very quickly dive into chapter 1. முதலாவது அத்தியாயத்திற்கு நாம் வருவோம். சகலமும் தேவனிடத்திலிருந்தே ஆரம்பமாகின்றது. It all starts with God. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளணுமா? தேவனிடத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். It should not start with us. நான், எனது, என்னுடைய என்ற இந்த அசுத்த திருத்துவத்தோடு நாம் ஆரம்பிக்க கூடாது. We should not start asking the question with the words I, me and myself, the unholy trinity. It should begin with God because He is the creator. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Colossians chapter 1 verse 16. புதிய மொழியாக்கத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் மெசேஜ் என்ற பைபிளினுடைய டிரான்ஸ்லேஷன். ஆங்கிலத்தில் ரிக் வாரன் அவர்கள் இந்த பர்பஸ் டிவன் லைஃப் என்ற புஸ்தகத்தை எழுதும் பொழுது 15 வித்தியாசமான மொழியாக்கத்தை, ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட 500 டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. தமிழில் நமக்கு ஒரே டிரான்ஸ்லேஷன் அல்லது 2-3 டிரான்ஸ்லேஷன் மேக்சிமம் நமக்கு இருக்கிறது. ஈஸி தமிழ் எடிஷன் ஒன்று இருக்கிறது, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒன்று இருக்கிறது, மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கிறது. பட் ஆங்கிலத்தில் 500 டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. அதில் ஒரு 15 டிரான்ஸ்லேஷனை இந்த ரிக் வாரன் இந்த ஆங்கில புஸ்தகத்தில் அவர்
பயன்படுத்துகிறார். அந்த மூல பாஷையில சொல்லப்பட்ட காரியத்தை அழுத்தி சொல்லுவதற்கு சில மொழியாக்கத்திலே தெளிவாக வருகிறதை அவர் அறிந்து அப்படி செய்கிறார். தமிழ்ல நான் மொழிபெயர்க்கும் பொழுது எனக்கு அதில் சற்று சிரமம் ஏற்பட்டது. ஆகவே தமிழில் சில காரியங்கள் தத்ரூபமாக தெளிவாக, சில காரியம் தமிழ்ல ரொம்ப தெளிவா இருக்கிறது, ஆனால் சில காரியத்துல அந்த எம்பசிஸ் ஒருவேளை கிளியரா இல்லைன்னா பாருங்க, அன்பு என்ற வார்த்தைக்கு நேசம், சிநேகம், காதல் என்று பல விதமான அந்த அன்பின் காரியத்தை தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை எல்லாம், ஆனா கிரேக்க வார்த்தையில 4 விதமான வார்த்தை இருக்கிறது. அதே போல தமிழ்ல அந்த ரிச்சா இருக்கிறது. பட் ஆங்கிலத்தில் இல்லாததுனால பல டிரான்ஸ்லேஷன். அப்படி சில காரியங்களை நான் அந்த டிரான்ஸ்லேஷன்ல உள்ள காரியத்தை எடுத்து இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். கொலோசையர் 1:16, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏன் தேவனிடத்திலே நாம் ஆரம்பிக்க வேண்டுமாம்? இந்த முதல் சாப்டர்ல எப்படி ஆரம்பிக்கிறார் அந்த ஆசிரியர்? கொலோசையர் 1:16 ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு நாத்திகன், பெர்ட்ராண்ட் ரசல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்திகர் சொன்ன ஒரு கூற்றை கவனியுங்கள். தேவன் ஒருவர் இருக்கின்றார் என்ற நிலைக்கு வருகின்ற வரை வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்வி அர்த்தமற்றது. இன்ட்ரெஸ்டிங். தேவன் ஒருவர் இருக்கின்றார் என்ற நிலைக்கு வருகின்ற வரை வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்வி அர்த்தமற்றமாகி விடுகிறது, அர்த்தமற்றதாகி விடுகிறது. கடவுள் இல்லை என்று தமிழ்நாட்டில் பெரிதும் அதிகம் மேடைகளில் முழங்கிய ஒருவர் ஈவேரா பெரியார், ஈவே ராமசாமி. ஈவேரா பெரியார் என்று அவருக்கு செல்லமாக மக்கள் அன்பாக அழைத்த பெயர். திராவிட கழகத்தின் தலைவர். அதிலிருந்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி வந்தது. ஆனால் திராவிட கழகம் என்பது கொள்கை கட்சி. கடவுள் இல்லை என்பது அதனுடைய ஃபவுண்டருடைய வலியுறுத்தல். அவர் மேடை போட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே வருவார். அப்பொழுது ஒரு நாள் அவர் மேடை போட்டு கடவுள் இல்லை என்று பேசுகிறதற்கு ஆயத்தமா இருக்கிற வேளையில ஒரு பெரிய ஒரு மழை வந்ததாம். அப்ப அவர் சொன்னாராம், திடீர்னு கூட ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட, அடக்கடவுளே இப்பத்தான் மழை வரணுமான்னு. அந்த கூட இருந்த அசிஸ்டன்ட்டு கொஞ்சம் கியூரியஸா, கடவுள் இல்லைன்னு சொல்ற ஆளு அடக்கடவுளேன்னு சொல்லிட்டாரே என்று அவர் இடத்துல, ஐயா கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அடக்கடவுளேன்னு சொன்னீங்களேன்னு. அட போடா வெங்காயம், கடவுள் இருக்கிறாரா? அவர் இருக்கிறாருங்கிறதுனால தாண்டா மேடை போட்டு இல்லை இல்லைன்னு பேச வேண்டியது இருக்கிறது. அவர் பொதுவா இந்த மூட நம்பிக்கை, மனிதன் கடவுளை செய்கிறதான சிலைகளை செய்கிறதான அதற்குத்தான் அதிகம் எதிர்ப்புள்ளவர். ஆகவே இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை உண்டாக்குறாங்கன்னு சொல்லி அதற்குத்தான் அதிகமாக அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இன்ஃபேக்ட் he was a good evangelist என்று ஒரு ஊழியர் சாது செல்லப்பா சொன்னார். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கி வீரமணி அவர்கள், பெரியாருடைய சிஷ்யன், கேட்ட பொழுது, ஐ திங்க் பெரியார் இஸ் அ குட் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொன்னாராம் சாது செல்லப்பா. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு? ஏன்னா கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் செய்ய முடியாததை இல்லை, சிலையை உடைக்கிறதும் அதை பண்றதும் இதை பண்றதும் இல்லை, செருப்பால சிலையை அடிக்கிறதும், மேடைகளில் செருப்பு மாலையை சிலைகளுக்கு போடுகிறதும், இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு ஸ்டீவனோ ஒரு ஜானோ ஒரு ஜான்சனோ பண்ணா எவ்வளவு எதிர்ப்புகள் வரும். ஒரு ராமசாமி அதை பண்ணும் பொழுது யாரும் அதை அதிகமாக எதிர்க்கவில்லை. ஆகவே இது ஒரு நல்ல காரியம்தான் என்று சாது செல்லப்பா சொன்னதாக வேடிக்கையாக ஒரு காரியத்தை பேசிக்கொள்வோம்.
நான் சாது செல்லப்பா கிட்டேயே இதை நேரடியாக கேட்டிருக்கிறேன். எனிவே இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு வருவோம். அதிர்ச்சி தரும் ஒரு வாக்கியம், a shocking statement at the start of the book, the first chapter. Life is not about you. வாழ்க்கை என்பது உங்களை குறித்த விஷயம் அல்ல. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்ற புஸ்தகத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த ஆக்கியோன், லைஃப் இஸ் நாட் அபவுட் யூ. வாழ்க்கை என்பது உங்களை குறித்த விஷயம் அல்ல. லைஃப் இஸ் ஃபார் கிரேட்டர் than your own personal fulfillment. Life is far greater than your peace of mind. Life is far greater than your own happiness. தமிழ்ல சொல்றேன். வாழ்க்கை என்பது உங்களுடைய மனநிறைவு என்ற காரியத்திற்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய சமாதானம் என்பதற்கு அப்பாற்பட்டது, உங்களுடைய சந்தோஷம் என்பதற்கு அப்பாற்பட்டது. It is far greater than your family. It is far greater than your career. It is far greater than your wildest ambition or dream. வாழ்க்கை என்பது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய லட்சியம், கனவு என்பதை காட்டிலும் பெரியது, மேலானது. If you want to know why you were placed on this planet, you must begin with God. ஏன் இந்த பூமியிலே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இந்த புஸ்தகத்தினுடைய டேக்லைன், இந்த புஸ்தக டைட்டிலுக்கு அப்பால் கீழே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நான் பூமியில் இருப்பதற்கான நோக்கம்தான் என்ன? What on earth am I here for? என்ற கேள்வியோடு தான் இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவன் என்ற இடத்துல ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் என்ற இடத்திலிருந்து ஆரம்பிக்க கூடாது. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். You were born by his purpose and for his purpose. அவரை கொண்டும் அவருக்கென்றும் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டீர்கள். அது என்ன என்பதை புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கை. The search for the purpose of life has puzzled people for thousands of years. That's because we typically begin at the wrong point ourselves. இந்த வாழ்க்கையை குறித்ததான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு அநேகருக்கு ஒரு புதிராகவே இருக்கிறது. ஏன் அப்படி புதிராக இருக்கிறது? ஏன் அது புலப்படவில்லை? அவர்கள் என்ற நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால்தான். we ask self-centered questions. நம்மை மையமாக வைத்து கேட்கிற கேள்விகளினாலே தான் அது சரியாக பதிலை கொண்டு வரவில்லை. என்னுடைய வாழ்க்கை வைத்து நான் என்ன செய்யணும்? நான் யாரா மாறணும்? என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? என்னுடைய கனவு என்ன? என்னுடைய எதிர்காலம் என்ன என்று நீங்களாகவே உங்களை மையமாக வைத்து கேட்கிற கேள்வி நிமித்தம்தான் வாழ்க்கையின் லக்கு நோக்கம் புரியாமல் தவிக்கிறோம். யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனே தமது சிருஷ்டிப்புகளின் வழிகாட்டியாக இருக்கின்றார். ஒவ்வொருவருடைய ஜீவனும் அவரது வல்லமையில் இருக்கின்றது. It is God who directs the lives of his creatures. Everyone's life is in his power. இன்றைக்கு உலகத்துல நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக், மோட்டிவேஷனல் பிரீச்சர்ஸ், நீங்கள் நல்ல எண்ணத்தை கொண்டவர்களாக இருக்கணும், நீங்கள் நல்லதை செய்யணும், நீங்க உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொள்ளணும். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். I guess we need God help books. On the contrary, அவர்களையே மையமா வைத்து நிறைய காரியங்கள். செல்ஃப் எஸ்டீம். What self esteem? Bible talks about self sacrifice. ஜீவனை இழக்கிறவன் ஜீவனை பெற்றுக் கொள்வான் என்று இயேசு மத்தேயு 16 சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன்.
சிலுவைக்கு போகக்கூடாது என்று பேதுரு இயேசுவை பார்த்து சொன்ன பொழுது அவர் அதை கான்ஃபரண்ட் பண்ணி, கன்வீனியன்ட்டாய் இருக்கிற பாதையை தெரிந்து கொள்ளுகிற மனுஷன். இயேசுவுக்கு பேதுரு சொன்னான், அப்பாலே போ சாத்தானே என்று அவர் சொன்னார். ஜீவனை இழக்க விரும்புகிறவன் அதை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னார். The way to gain life is to sacrifice life. What you are talking about self-help, self-obsession. இந்த பிசாசு பிடியில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குறது போல சிலரெல்லாம் we have to deliver them from self-obsession. அவங்க கிட்ட இருந்தே விடுதலை ஆக்க வேண்டியது இருக்கிறது. செல்ஃப்-சென்டர்ட் கான்வர்சேஷன் நிறைய இன்றைக்கு பெருகிவிட்டது. இது நியூ ஏஜ் என்ற ஒரு காரியம் இன்றைக்கு உலகத்துல. எம்மதமும் சம்மதம், நீயும் கரெக்ட் நானும் கரெக்ட், யாரையும் அஃபெண்ட் பண்ணக்கூடாது, பொலிட்டிக்கலி கரெக்ட், இப்படி ஒரு காரியம் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மதம் தான் நியூ ஏஜ். இன்றைக்கு நிறைய கிறிஸ்டியன் பிரீச்சர்ஸ் கூட அந்த மாதிரி ஸ்ட்ரீம்ல போயிட்டாங்கிறது வருத்தத்திற்குரிய ஒரு உண்மை. இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ல என்ன சொல்லுது தெரியுமா? கன்சிடர் யுவர் ட்ரீம், கிளாரிஃபை யுவர் வேல்யூஸ், செட் சம் கோல்ஸ், ஃபிகர் அவுட் வாட் யூ ஆர் குட் அட், எய்ம் ஹை, கோ ஃபார் இட், பி டிசிப்ளின்ட், பிலீவ் யூ கேன் அச்சீவ் யுவர் கோல்ஸ், இன்வால்வ் அதர்ஸ், நெவர் கிவ் அப். இங்க பாருங்க, இது எல்லாமே கரெக்ட் தான். தமிழ்ல சொல்றேன், உன்னுடைய கனவு என்ன அதை குறித்து நிதானித்துக்கொள். உன்னுடைய மதிப்புகள் என்ன என்பதை நிர்ணயம் செய்து கொள். லக்குகளை நியமித்துக்கொள். எதுல நீ சிறப்பா செயல்படுறங்கிறத அறிந்து கொண்டு அதையே மையமாக வைத்து வாழு. வாழ்க்கையில பெரிய லட்சியத்தை கொள்ளு, இறங்கி செயல்படு, ஒழுக்கத்தை கடைப்பிடி, உன்னால எல்லாம் முடியும் என்று நம்பு, மற்றவர்களை ஈடுபடுத்திக்கொள், ஒருபோதும் விட்டுவிடாதே. இது எதுவுமே தப்பு கிடையாது. பட் எல்லாம் செல்ஃப் எஃபர்ட்ங்கிற ஒரு சோர்ஸ்ல இருந்து வருதுன்னா, இங்க பாருங்க, யூ குட் பி சக்சஸ்ஃபுல் உலக பார்வையில், பட் பீயிங் சக்சஸ்ஃபுல் இஸ் நாட் நெசசரிலி பர்பஸ்ஃபுல். டு யூ நோ தட்? நீங்க வாழ்க்கையில வெற்றியை ஒருவேளை அடையலாம், உலகத்தின் பார்வையில பணம், பதவி, புகழ் என்ற ஏணியை நீங்கள் எட்டலாம், அல்லது அதிகமா செய்கிறேன் என்ற காரியத்தை, சாதனைகளை சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் இல்ல இல்ல இல்ல, பர்பஸ் என்பது வேற. ஒரு பிக் டிஸ்க்ளைமரை போடுறாரு இந்த புக் ஆசிரியர் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே. திஸ் இஸ் நாட் அ செல்ஃப் ஹெல்ப் புக். இது உங்களை நீங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு புஸ்தகம் இது அல்ல என்பதை அடித்து சொல்லுகிறார் முதல் சாப்டர்லயே. This is not a self-help book. This book is not about helping you find your right career. This book is not about achieving your dreams. No. It is about discovering God's purpose for your life. It is not about achieving your dream. எனது கனவை நிறைவேற்றுவதற்கு ஆலோசனை கிடைக்குமா? இல்லை. தேவனுடைய நோக்கத்தை நீ அறிந்து கொள்வதற்கு உதவும். It is not about how to cram more activities into an overloaded schedule. ஏற்கனவே இருக்கிற அழுத்தமான ஷெட்யூலோடு கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, இன்னும் கொஞ்சம் பிரயாசப்பட்டு, இல்ல 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 இல்ல. வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டால் you might probably do less. மத்தேயு 16:25 வாசிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணேன் இல்லையா? மேத்யூ சாப்டர் 16 verse 25, வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். செல்ஃப் ஹெல்ப் என்ற காரியத்தை, செல்ஃப் எஸ்டீம் என்ற காரியத்தை வலியுறுத்துகிற செல்ஃப் அப்சஸ்ட் வேர்ல்டுக்கு இன்றைக்கு வேண்டிய ஒரு செய்தி. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். யூ வாண்ட் டு கெயின் லைஃப்? The key to gaining life is to surrender your life. The cross principle, சிலுவை கோட்பாடு, discovering God's purpose, வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது. எதற்காக நான் பூமியில வாழுகிறேன்?
நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என பிறந்தேன். பழைய எம்ஜிஆர் பாடல். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என பிறந்தேன். That is speculation, sir. That is speculation. அது யூகம், அது ஒரு கெஸ் ஒர்க். நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு தேவன் தான் பதில் கொடுக்க முடியும். For hundreds of years, for thousands of years, brilliant philosophers have discussed and speculated about the meaning of life. வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டு கொள்வதற்கு புலவர்கள், அறிஞர்கள், தத்துவ ஞானிகள் விவாதித்து வந்தனர். பிலாசபி, தத்துவம் என்பது ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான். அதனுடைய பயன்கள் நிச்சயம் நமக்கு சில நன்மைகளை கொண்டு வரக்கூடும். ஆனால் வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு the wisest philosophies are only simply guessing. The wisest philosophers are only just guessing. இதை கவனிங்க, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொல்றேன். அமெரிக்காவில் உள்ள வடகிழக்கு இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்தின் தத்துவ ஞான பேராசிரியர் பண்டிதர் ஹியூ மூர் ஹெட் ஒரு முறை 250 அறிவிற் சிறந்த தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள், எழுத்தாளர்கள், அறிவாற்றல் உள்ளவர்கள் ஆகியோருக்கு வாழ்வின் அர்த்தம் என்ன என்ற கேள்வியை எழுதி அனுப்பி அதற்கான பதிலை அவர்களிடம் கேட்டார். பின்னர் அவர்கள் கொடுத்த மாறுத்தரத்தை ஒரு புத்தக வடிவில் வெளியிட்டார். அதில் நம்பர் 1, சிலர் தாங்களாகவே வாழ்விற்கான நோக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதாக ஒத்துக்கொண்டனர். நம்பர் 2, இன்னும் சிலர் தங்களுக்கு எந்தவித தெளிவும் இதில் இல்லை என்று உண்மையை அறிக்கையிட்டனர். நம்பர் 3, சொல்ல போனால் அதில் அநேக புகழ்பெற்ற அறிவாற்றல் உள்ளவர்கள் பேராசிரியர் மூர்ஹெட் அவர்களிடம் கேட்டுக்கொண்ட காரியம், வாழ்வின் நோக்கத்தை நீங்கள் கண்டறிந்தவுடன் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்பதே. யூகம், ஸ்பெகுலேஷன். Why settle for speculation when there is an option of revelation? வெளிப்பாடு என்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரிந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கும் பொழுது, தேவன் நமக்காக வைத்திருக்கும் பொழுது, அதை எழுதி கொடுத்திருக்கும் பொழுது, அதை விவரித்து காட்டியிருக்கும் பொழுது வேதத்தில் ஏன் யூகம் என்ற ஒரு காரியத்திற்கு செட்டில் பண்ண வேண்டும்? வாழ்வை குறித்து தேவன் மிக தெளிவாக அவரது வார்த்தையில் சொல்லியிருக்கிறார், வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். ஓனர்ஸ் மேனுவல் பைபிள். ஒரு பொருளை ஒருத்தர் தயாரிக்கிறார்னா அதை ஏன் தயாரிக்கிறார் என்பதை, அந்த பொருள் எதற்காக உபயோகப்பட வேண்டும் என்பதை ஒரு மேனுவல்ல அதை எழுதி கொடுத்திருப்பார். ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிடுங்க, இந்த வாட்ச் எடுத்துக்கிடுங்க. இந்த வாட்சை நீங்க வாங்கும் பொழுது இதற்கு ஒரு மேனுவல் உண்டு. இந்த வாட்சை தயாரித்தவர் எதற்காக தயாரித்தார்? நம்பர் 1, இது நேரத்தை காட்ட வேண்டும், நிமிடத்தை காட்ட வேண்டும், வினாடிகளை காட்ட வேண்டும். இப்படி சில காரியங்களை நான் அதை மாற்றிக்கொள்ள முடியும். எந்த நாட்டில் இருக்கணும் அந்த நேரத்திற்கு அதற்கான ஃபீச்சர்ஸ், இதை மேக்சிமம் பயன்படுத்துவதற்கு ஒரு ஃபோன், செல்போன், இப்போ நிறைய புது புது ஃபீச்சர்ஸோட ஃபோன்ஸ் வருகிறது. அந்த ஓனருடைய மேனுவல் ஒன்று இருக்கு தெரியுமா? அதை தயாரித்த, இன்வென்ட் பண்ணவங்க, அதை தயாரித்தவங்க, அதை கிரியேட் பண்ணவங்க அந்த மேனுவலில் சொல்லியிருப்பாங்க. வாட்சு, டிவி, ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாத்துக்கும் ஒரு மேனுவல் இருக்கிறது போல மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி அவனுக்கு ஒரு மேனுவலை கொடுத்தாரு. அதுதான் பைபிள். அந்த மேனுவலை படித்தா தான் நமக்கு தெரியும். People of God, listen. We didn't create ourselves. God created us. நாமாக தோன்றவில்லை, நாம் நம்மையே உருவாக்கி கொள்ளவில்லை. நாமாக யூகித்துக் கொள்வதற்கு நம்மை உண்டாக்கினவர் எதற்காக நம்மை உண்டாக்கினார். இன்றைக்கு நிறைய பாப்புலர் புக்ஸ், மூவிஸ்
and seminars tell you, look within yourself. உங்களுக்குள்ளேயே உங்களுக்கான பதில் இருக்கிறது, உனக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. அதை நீ அறிந்து கொள். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் தான், அதுதான் கீ. நீதான் தேவன் என்றே சொல்லுகிறார்கள். யூ ஆர் காட். அதை நீ தெரிந்து கொண்டால் நீ வாழ்க்கையின் முழு பொட்டென்ஷியலுக்கு எழும்பி விடுவாய் என்று. You didn't create yourself to know what you were created for. அப்படியே ஒரு காட்டுல, ஒரு முகாம் இருக்கிற இடத்துல, மலைகள் இருக்கிற இடத்துல ஒருவர் போனாராம். காணாம போயிட்டாரு. அந்த முகாமுக்கு திரும்பி வருவதற்கு இடம் தெரியல. அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு மலை இருக்கிறது. மலைக்கு அந்த பக்கத்துல நின்று கொண்டு இருந்த பொழுது அங்க உள்ள ஒருத்தட்ட கேட்டாராம், நான் முகாமுக்கு போகணும், எப்படி போகிறது? இந்த இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறது ராங் பாயிண்ட். மலைக்கு அந்த பக்கம் போங்க, அந்த பக்கத்துக்கு முதல்ல போயிருங்க, அங்க இருந்து உங்களுக்கு ஈஸியா ரூட்டை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். முதல்ல இங்க இருந்து நீங்க வேற இடத்துக்கு போங்க. You don't start from here, you start from the other side. You don't start with yourself, you start with God. That's the point. Amen. தேவனுக்குள் உங்களுடைய ஆரம்பம், உங்களுடைய அடையாளம், உங்களுடைய அர்த்தம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய முக்கியத்துவம், உங்களுடைய முடிவு அத்தனையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். In God you will discover your origin, your identity, your meaning, your purpose, your significance and your destiny. God is not just the starting point of your life. He is the source of it. தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கான ஆரம்பம் மட்டுமல்ல, அவரே மூல காரணமாகவும் அவரே ஊற்றாகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். பேங் ஆன், குட் ஸ்டார்ட். அல்லேலூயா. ஆங்கில புத்தகத்தில் 5 பக்கம்தான், தமிழ்ல ஒரு சில பக்கங்கள் கூட. இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கவில்லை என்றால் கெட் ஹோல்ட் ஆஃப் அ காப்பி. ஆமென். தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தேவன் தான் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறார். தேவன் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நோக்கத்தை கொடுக்கிறார். தேவன் தான் உங்கள் வாழ்க்கைக்கு அடையாளத்தை கொடுக்கிறார், ஐடென்டிட்டியை கொடுக்கிறார், முக்கியத்துவத்தை கொடுக்கிறார், முடிவை காட்டுகிறார். Amen. You discover your purpose and identity by knowing your Creator and through your relationship with Jesus Christ. உங்க வாழ்க்கையின் நோக்கத்தையும் அடையாளத்தையும் உங்களை சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்தும் இயேசுவோடு கூட உங்கள் உறவின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். ஒருவேளை தேவனோடு உறவு, இயேசுவோடு உறவு இல்லாதவர்கள் போக போக இந்த தொடரிலே நீங்கள் இந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு தருணம் கொடுக்கப்படும். இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு சில அதிகாரங்களுக்கு பிறகு, சில அத்தியாயங்களுக்கு பிறகு அந்த காரியம் சொல்லித்தரப்படும். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? God did think about you. God did think about me. God did think about us even before we thought about him. நாம் அவரை குறித்து நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் நம்மை குறித்து நினைத்தார். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு வைத்த நோக்கம் இருக்கிறதே, அது நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றிலே கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே நிர்ணயிக்கப்பட்டது. God's purpose for your life is predated. Our life predates our conception. அதனால நீங்க உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க அதெல்லாம் நீங்க ஏற்படுத்தி கொள்ள கூடாது. You may choose your career. You may choose your spouse. You may choose your hobby. And you could choose so many things in life, but you cannot choose your purpose.
உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய பொழுதுபோக்கை தெரிந்து கொள்ளலாம். பல காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் கருவிலே உருவாகிறதற்கு முன்பதாகவே உங்களுடைய நோக்கம் நிர்ணயிக்கப்பட்டது. நீங்கள் தேவனை குறித்து யோசிக்கிறதுக்கு முன்பதாக தேவன் உங்களை குறித்து யோசித்தார். அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். கனெக்ட் வித் ஹிம். ஆமென். இன்னொரு முக்கியமான குறிப்பு before we close today. Your life's purpose is beyond this life. It extends to eternity. உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்பது இந்த பூமியிலே நீங்கள் வாழுகிற வாழ்க்கையோடு முடிவடைகிறது இல்லை. அது நித்தியத்திற்கு தொடரும். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் பிறக்க போகிறதை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நிர்ணயித்தார். உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் இந்த வாழ்க்கையின் முடிவோடு அது முடிவடைவது இல்லை, நித்தியத்திற்கு அது செல்லுகிறது. ஆகவே நித்தியத்தில் எப்பொழுதும் என்றென்றைக்கும் வியாபித்து இருக்கிற, என்றென்றைக்கும் இருக்கிற, ஒருவரும் உருவாக்காத சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை என்ன என்பதை வெளிப்படுத்தட்டும். பைபிள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். 5 நோக்கங்கள், 5 purposes, the general purposes. ஆமென். இந்த 5 நோக்கங்களை புரிந்து கொள்ளுங்க. இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த 40 நாட்கள், அதற்கு பிறகு தனிப்பட்ட உங்களுடைய பர்சனல் ஸ்பெசிபிக் பர்பஸை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் பூமியில படைக்கப்பட்ட எல்லா மனிதருக்கும் தேவன் வைத்திருக்கிற 5 நோக்கங்கள் தான் இந்த புக்கில் நீங்கள் கண்டு கொள்ளலாம். வெரி பவர்ஃபுல் புக், வெரி இம்பார்ட்டன்ட் புக் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். இதை வாசிங்க. ஒருவேளை இந்த புக்கு நீங்க கையில இல்லாமல் இருந்தால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சீக்கிரமாக இந்த புஸ்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய அலுவலகத்தில் இது தமிழ்ல அவைலபிளாக இருக்கிறது, ஆங்கிலத்திலும் அவைலபிளாக இருக்கிறது. கால் பண்ணுங்க. ஆங்கில புஸ்தகத்தை நீங்கள் ஆன்லைன்ல கூட வாங்கலாம். சில புக் ஷாப்ஸ்ல நீங்க வாங்க முடியும். ஆனால் தமிழ் புக்கு எங்கேயும் அவைலபிள் இல்லை. பட் எங்க அலுவலகத்தில் இது அவைலபிளாக இருக்கிறது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பைபிளுக்கு அடுத்து, பைபிளுக்கு போட்டியா எந்த புக்கும் இருக்க போவதில்லை, இருக்காது. இது ஜீவனுள்ள புஸ்தகம். இந்த புஸ்தகத்திற்கு வெளியில நீங்கள் ஒரே ஒரு புஸ்தகம் தான் வாசிக்கணும்னு இருந்தா, ஐ வில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ரீட் திஸ் புக். 40 வருஷம் தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற எனக்கு, ஆண்டவரோடு பயணிக்கிற இந்த வாழ்க்கையில நான் கண்டு கொண்டதை சொல்லுகிறேன். என்னோட லைப்ரரியில் ஆயிரக்கணக்கான புக்ஸ் உண்டு. இறையியல் கல்லூரியில் படிக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை படித்தேன். என்னுடைய வாழ்க்கையில அநேக புஸ்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். பட் திஸ் புக் இஸ் அ குட் புக். ஆமென். நீங்கள் வாசியுங்கள், திருப்பி திருப்பி வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இது ஒன்லி ஃபர்ஸ்ட் சாப்டர். இன்னும் 39 டேஸ் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட நான் இப்படி அந்த சாப்டரினுடைய எசன்ஸை உங்களோடு கூட நான் இப்படி பேசுகிறேன். பட் யூ ரீட் தட் புக். ஆமென். அதுல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திற்கு மறுபடியும் பைபிள் எடுத்து நீங்க பாருங்க, பலமுறை வாசிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you and see you tomorrow.